இங்கே ஊருக்கு வரும்போது டிக்கெட்டு 2 டிக்கெட்டு போட்டேன், போகிறதுக்கும் வரட்டுக்கும். போகிறதுக்கு மட்டும் தான் டிக்கெட் இருக்குது, வரத்துக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஒரு 3 நாளைக்கு முன்னே கேன்சல் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நான் எனக்கு போகிறதுக்கு மட்டும் டிக்கெட் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிருபையால் இப்போ உங்கள் முன்னால் வந்து நிற்கிறேன். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாட்சி சொன்ன விழுப்புரம் ராணி சகோதரி சகலத்திலும் ஆசீர்வாதமாய் தீர்க்காயுசோடு இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். மரணக்கட்டிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிற நல்ல தகப்பனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கைத்தாளத்தோடு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேல நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேல நெருங்கா. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறங்க கைவசை கரவசை. அல்லேலூயா. எந்த தீங்கும் நேரிடாது. அல்லேலூயா. சிஸ்டர், ரயில்வே ஸ்டேஷன்லேயே மாட்டினீங்க, ரயில்வே பாலத்திலே மாட்டினீங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் தப்புனீங்க? சரி, ஒரு நொடி பொழுதில் ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரங்களில் இருக்கிற கட்டுகளும் சரீரங்களை கிரியை செய்கிற பிசாசனுடைய வல்லமைகளும் அழிவுக்கு ஏதுவாய் நடத்துகிற கொடிய சாத்தானுடைய திட்டங்களையும் ஒவ்வொருவருக்கும் சரீரங்களிலிருந்து இன்றைக்கு சகோதரி கொடுத்த விடுதலையைப் போல எல்லோருக்கும் கிடைக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தர் அவிதமாய் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆமென். ரயில்வேயில் அடிபட்டு சாக வேண்டிய சகோதரியை கர்த்தர் மீட்டெடுத்து எங்கள் மறுபடியும் அழைத்து வந்து சாட்சி சொல்ல வைத்திருக்கிற மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். மற்றும் சரீரத்தில் இருக்கிற சகல வியாதிகளையும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்து போடுகிறேன். முழு ஆரோக்கியம் உண்டாகட்டும். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுவோம். அல்லேலூயா. மறுபடியும் பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நேரிடாது. இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபனேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தேவனை ஒளியோ மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. அல்லேலூயா. இந்த சகோதரி சாட்சி சொல்லும்போது அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை, ஜப எண்ணெயை அடிக்கடி உடம்பில் பூசுவேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியாதிகள், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், ஆனாலும் அவர்கள் பூசுகிற அந்த எண்ணெய், அது இரத்தம், தேவனுடைய இரத்தம் மகளுக்கு விடுதலையை கொடுத்துருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் எண்ணெயை பூசுவாங்க, விடுதலை கிடைக்காது, அப்புறம் விட்டுருவாங்க, வேறு வழி இல்லாமல் பூசுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவின் இரத்தம் அது கிரியை செய்யும் என்று நம்பி விசுவசித்தால் என் மகிமையை காண்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நின்ற நிலையில் ஒரு அருமையான ஒரு சாட்சி, ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட ஒரு அருமையான சாட்சியை சொல்கிறேன். அது எண்ணெய் சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பாக 4 வரி பாடலை பாடுவான். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். அவர் நம்மை நடத்திடுவார், அவர் நம்மை உயர்த்திடுவார், அதிசயம் செய்திடுவார். இந்த 4 வரிகளில் மிகப்பெரிய சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எந்நாளும் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு கரவோசை. 2வது, நடத்துறது மட்டுமல்ல அவர் வேலை, அவர் உங்களை உயர்த்திடுவார். அல்லேலூயா. கரவோசை மட்டுமல்ல, உயர்த்துறது மட்டுமல்ல, உயர்த்தி வைத்து உங்களுக்கு பற்பல அதிசயங்களை அவர் செய்வார் என்ற உடன்படிக்கை தான் இந்த பாடல்கள் வெளிப்படுகிறது. மட்டுமல்ல, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, கொன்று ஓடும் சிங்கம், நெருப்பு சரீரத்தில் பற்றினா எரிந்து போகும். ஆகிய நெருப்பிலிருந்து ஒரு மனிதன் தப்பித்து வர முடியாது, சிங்கத்திலிருந்தும் சிங்கக்கேவியிலிருந்தும் தப்பித்து வர முடியாது. ஆனால் கர்த்தராகிய தேவன் இதைவிட எப்பேற்பட்ட குகையில் இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உயர்த்துவேன் என்று தான் இந்த பாடல்கள் சொல்லுகிறது. அது திரும்ப திரும்ப அந்த பாடலை பாடுகிறபடியினால் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்பதுதான் அதனுடைய மெய்ப்பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு ஓய்வு நாளுக்கன்று எங்களை ஊழியத்திற்காக அழைத்திருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி அந்த வீட்டுக்கு செல்லுவோம். அவர்கள் அழைத்திருந்தார்கள். ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக உள்ள சம்பவம். எந்த வீட்டில் போனாலும் ஜோமணி எண்ணெய் கொடுத்துட்டு வருவோம்.
இது இயேசுவின் ரத்தம் பூசுங்க, அவ்வளோதான். அவர் விடுதலைன்னு அவர் வார்த்தை சொல்லி ஒரு எண்ணெயை கொடுத்தாச்சுன்னா அதுதான் மருந்து. அது பிசாசுக்கு விஷம், அழிஞ்சு போயிடும். அந்த சகோதரிக்கும் எண்ணெயை ஜோம் பண்ணி கொடுத்தோம், வழக்கம் போல் கொடுத்தோம். அவங்க வீட்டில் எண்ணெய் இல்லைன்னா அங்கே கொண்டு போகிற எண்ணெயாவது கொடுத்துருவோம். அப்புறம் தான் சொன்னாங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு வரணும். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீட்டுக்கு வந்தால் அடுத்த வீட்டுக்கு போக மாட்டோம், திரும்ப வந்துடுவோம். திரும்ப வந்து குளிச்சுக்கிட்டு தான் மறுபடியும் வர வேண்டியிருக்கும். இல்லை, இது கட்டாயம் வாங்க, கட்டாயம் வாங்கன்னு வற்புறுத்தி கூப்பிட்டா. அப்போ கர்த்தரும் கையை செத்து விட்டால் நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே போகும்போது ஒரு மணல் பரப்பு, கடற்கரை தேசம், பெரிய மணல் பரப்பு. அதில் பெரிய ஆண்கள், அந்த பனைமரத்துக்கு ஒப்பான ஆண்கள் நிறைய பேர் இந்த சூதாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மணல் பரப்பில். எங்களை பார்த்ததும் அவர்கள் எழும்பி வேறு திசையில் கடந்து சென்றார்கள். ஏன் இவர்கள் நம்மை பார்த்ததும் எழும்பி போகிறார்களே என்று கருதினேன். அது மரியாதை நிமித்தமா இல்லை ஊழியத்து நிமித்தமா என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை. அல்லேலூயா. வீட்டிற்குள்ளே கடந்து சென்றோம். அங்கே போனால் ஒரு அழகான ஒரு ஸ்திரீயை 2 கால்களையும் 2 பக்கமாக கட்டிலுடைய 2 முனைகளிலும் கட்டி போட்டிருக்கிறார்கள். 2 கரத்தையும் 2 பக்கமாக கட்டி போட்டிருக்கிறார்கள். நாங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்ததுமே அந்த வீட்டினுடைய தகப்பனார் என்று அறியப்படுகிற சகோதரன் அவரும் வெளியே இறங்கி போய்விட்டார். இன்னொரு சகோதரன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், அவன் பின்வாசல் வழியாக போனான். இப்போ என்ன விவரம்னு தெரியலை. ஆனால் கடந்து சென்றோம். இவர்களுக்கு பிறகுதான், இவர்கள் வெளியேறின பிறகுதான் கட்டப்பட்ட ஸ்திரீயினுடைய அறையில் நாங்கள் பிரவேசித்தோம். ஏன் இவளை கட்டி போட்டிருக்கிறீர்கள்னு கேட்டால், இவளுக்கு பைத்தியம், இவளுக்கு பைத்தியம். வா திறந்தா கெட்ட வார்த்தை தான் பேசுவா, வா திறந்தா கெட்ட வார்த்தை தான் பேசுவா, அசிங்கமாக பேசுவா, அது தகப்பனை தான் பேசுவா, சகோதரனை கூப்பிடுவா. ஆகவே மனுஷனுக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது, இருக்க முடியாது. இப்போது தான் புரிந்து விட்டது, இவன் கெட்ட வார்த்தை பேசுவான். இப்போ தகப்பனாருக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்கும், சகோதரனுக்கு கேட்க கஷ்டமாக இருக்கும் என்பதுதான் அவர்கள் விலகி போனதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. நாங்கள் கடந்து சென்றோம். கடந்து சென்றதுமே என்ன நினைத்தாலோ இல்லையோ, அவள் சொல்கிறான், என்னை பார்த்து சொன்னால் மாமா என்று அழைத்தாள். அது மாமா என்று அழைக்கும்போது அவளுடைய சரீரம் பாம்பு மாதிரி நெளிகிறது. அதாவது கட்டிலில் கிடக்கிற ஒரு ஸ்திரீ, படுக்கரையில் கிடக்கிற ஒரு ஸ்திரீ நெளிவது போல அவள் நெளிகிறாள். மாமா அருகில் வா, இத்தனை நாள் எங்கே போனீர்கள் என்று கேட்டார்கள். நான் அப்பொழுது அந்த சகோதரியை பார்க்கிறேன். ஆனால் அவளுக்குள்ளே இருந்த பிசாசுக்கு தெரிகிறது நான் யாருண்டு. அது எப்படி, மாமா வா, பக்கத்திலே வா, என் கரங்களை அவிழ்த்து போடும். இவர்கள் என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், புரிந்து விட்டது, இந்த சாத்தானுடைய வசியத்திட்டம் புரிந்து விட்டது. அவளுடைய பேச்சும் பார்வையும் எல்லாமே ஒரு இச்சையினுடைய ஒரு உச்சகட்டம். அவைதான் மாமா மாமா என்று கூப்பிடுகிறாள். அப்போ மாமா, கட்டின புருஷனை மாமா என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்திரீயினுடைய ஆவிதான் அவள் சரீரத்தில் புகுந்து பைத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது, இச்சை ரோகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் யாரை பார்த்தாலும் வந்து படுக்கிறதுக்கு சொல்லுவான். அல்லேலூயா. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். இப்போ நான் கையில் இருந்த எண்ணெயை செய்தேன், நான் உன்னை கட்டவிழ்த்து விடுகிறேன். மாமா சொன்னால் கேட்பாயா? கேட்பேன். அப்படின்னா அந்த எண்ணெயை நான் தருவேன், நீ குடிக்கணும். நான் எண்ணெயை கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கி குடித்தாள். அப்படியே குடித்து ரெண்டு கையை பிதுக்கி விட்டேன். எல்லா பாட்டில் எண்ணெயும் அவளுக்கே கொடுத்துட்டேன். மொத்த பைத்தியம் போகட்டும் என்று சொல்லி ஒரு சும்மா கையை தட்டுங்க. அல்லேலூயா. மொத்த பிளட்டையும் இயேசுவின் ரத்தத்தையும், அதான் அன்றைக்கி ஒரு 10 ரூபா பாட்டில் தான், 6 ரூபா 50 பைசா அந்த காலத்தில், அந்த பாட்டில் ரத்தத்தை அப்படியே குடிச்சிட்டா. குடித்ததும் அவளுக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தராய் தேவன் ஒருமித்து கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேய் விரும்பி சாப்பிடுகிறது. அவள் என்ன நினைக்கிறாள், அவளுக்கு அவளுடைய மாமனார் எந்த ரூபத்தில் இருந்திருக்கிறேனோ அந்த ரூபத்தில் நான் இருந்திருப்பேன் போல் இருக்கிறது. அவை தான், மாமா இத்தனை நாள் எங்கே போனீங்க? அதாவது புருஷனை இழந்த, மாமாவை இழந்த ஒரு ஸ்திரீக்கு ஏற்பட்ட மெண்டல் டிஸார்டர் அது. அல்லேலூயா. சிலருக்கு தாங்க முடியாத துக்கம் வந்தால் என்ன ஆகும், மூளை தாறுமாறாக வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கிரியை.
அவருடைய மனதில் தன்னுடைய மாமன் என்ற நினைப்பு மட்டும்தான் உண்டு. ஆகவே யாரை பார்த்தாலும் மாமாவா மாமாவா மாமாவான்னு கூப்பிடுதல். அல்லேலூயா. அதை வர மறுத்தால் கெட்ட வார்த்தை பேசிடுவா, அசிங்கமாக பேசிடுவா. அதை யாராலும் சகித்து கொள்ள முடியாது. ஆகவே அந்த ரூபத்தில் இருந்த அந்த ஆவி அவளுக்குள்ளே இருந்து எல்லோரையும் அந்த கண் பார்வையோட பார்க்கிறது. ஆனால் இயேசுவின் இரத்தம் மகளுக்குள்ளே சென்ற பொழுது தன் மாமா கொடுத்தா நான் என்ன வேணும் கொடுப்பேன், விஷத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லுகிறார் அந்த ஆவி. நான் விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவேன், மாமா எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் இப்படி சொல்லி அந்த எண்ணெயை கொடுக்குறோம். ஆனால் எங்களை உள்ளே விட்டதும் அந்த ஸ்திரீகளும் எங்களை விட்டு சென்றார்கள். நாங்கள் அறைக்குள் நானும் என் மனைவியும் பிரவேசித்த பொழுது ஸ்திரீகள் வெளியே சென்று விட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு இந்த அசிங்கத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கையை காலை கட்டி விட்டுருக்கிறோன்னு சொன்னால், கையும் காலையும் கட்டா விட்டுருந்தால் ஆடைகளை அகற்றி விடுவாள். அப்படிப்பட்ட ஒரு மெண்டல். அல்லேலூயா. ஆனாலும் அந்த இயேசுவின் இரத்தம் அவளுக்குள் சென்ற பொழுது நாடி நரம்புகளுக்குள் பாய்ந்து உள்ளே இருந்த அசுத்தாவி அது எரித்து விட்டது. விடுதலை மகளுக்கு கிடைத்து விட்டது. அல்லேலூயா. அந்த மகளை பற்பல மருத்துவமனைகளுக்கெல்லாம் கொண்டு சென்றிருக்கிறார்கள். எல்லா மருத்துவமனையும் சென்று எல்லா மந்திரவாதிகள்கிட்டையும் கொண்டு சென்று அதற்கப்புறம் தான் இனி இங்கேயே கடந்து சாகட்டுன்னு சொல்லி வீட்டிலேயே கட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய திட்டம் அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பது. ஹல்லேலூயா. அதை விசுவசித்து அதை மருந்தாக நம்ம எடுக்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற சில கட்டுகள் நம்மை அறியாமலே அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் இரத்தத்தை அற்பமாய் எண்ணாதிருப்பீர்களாக. நேற்றைய தினத்திலும் 2 அருமையான சாட்சி. ஹல்லேலூயா. ஒன்று, செத்த குழந்தைக்கு ஒரு சொட்டு எண்ணெய் தான் கொடுத்தேன், செத்த குழந்தை பொழைச்சது. ஹல்லேலூயா. வேலூர் மாவட்டத்திலையும் பிரசவத்தோடு மரித்து கிடந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் பொருத்தனை ஜபத்துக்கு பிறகு எண்ணெய் தான் ஜோம் பண்ணி கொடுத்தேன், நான் போய் கை வைக்கலை. இந்த எண்ணெயை கூட அவள் பிழைப்பாள், அதே மாதிரி பிழைத்தாள். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாம்.